80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலிங் பெல்லாம் தொட்ட ஸ்ரீ ஸ்ரீ நோக்காளம்மன் ஆலய கும்பாபிஷேகம். ஆகம முறைகள் படி நம் நாட்டின் புகழ்பெற்ற குருக்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த குருக்கள் முன்னிலையில் இம்மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. உள்ளூர் வெளியூரில் இருந்தும் சுமார் 3000 பக்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பெல்லாம் தொட்ட ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அருகே பழைய ஆலயத்துக்கு பதிலாக தோட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட மாற்று நிலத்தில் திருப்பணி வேலைகள் சிறந்த முறையில் செய்யப்பட்டு இறுதியில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலய ஸ்தாபகர் தலைவர் தர்மகர்த்தாவும் இங்குள்ள தமிழ் பள்ளியின் ஆலோசகருமான வர்த்தகர் சூரியத்தை மூடும் முயற்சியால் சுமார் 3 லட்சம் வெள்ளி செலவில் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. தோட்டத்திலும் சுற்று வட்டாரத்திலும் அதிகமான தெலுங்கு வம்சாவளியினர் இங்கு வாழ்ந்து வருவதால் அவர்களின் குல தெய்வமாக ஸ்ரீ ஸ்ரீ நோக்காளம்மன் ஆலயம் விளங்கி வருகிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் நன்கொடை உதவி வழங்கிய அனைவருக்கும் ஆலய ஸ்தாபகர் சூரிய தேமுடுவின் மகன் லோகேஷ் ராவ் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த கும்பாபிஷேகத்தை இவ்வளவு ஒரு கிராண்டா வந்திருந்த பக்தர்கள் தான் ஆக்கியிருக்காங்க. அதோட அந்த அம்மாவோட கருணையினாலையும் இந்த கும்பாபிஷேகம் இவ்வளோ நல்லபடியாக நடந்துருக்கு. உதவி பண்ண அனைவருக்கும், டொனேஷன் கொடுத்த நல்ல உள்ளவங்க சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும், வர முடியாமல் கலந்துக்க முடியாமல் இருக்கிற நிறைய பக்தர்களுக்கும் நாங்கள் எல்லாரும் சார்பாகவும் அந்த அம்மனுக்கு நாங்கள் வேண்டிக்குவோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலயங்களும் தமிழ் பள்ளிகளும் இந்திய சமூகத்தின் அடையாளமாக திகழ்வதால் அவற்றை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து பராமரிக்க வேண்டுமென லோகேஷ் ராவ் கேட்டுக்கொண்டார். இதனிடையே 80 ஆண்டு கால வரலாற்று பெருமை வாய்ந்த இந்த ஆலயம் தற்போது புதிய இடத்தில் உருவாவதற்கு தோட்ட நிர்வாகம் நிலத்தை கொடுத்து உதவியதற்காக கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்ட பலர் தோட்ட நிர்வாகத்திற்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த ஏரியாவுக்கு இது ஒரு விசேஷமான திருவிழா. ஏன்னா ஏறக்குறைய எனக்கு நினைவு இருந்து ஒரு 80 வருஷமா அந்த நோக்காளம்மா அங்கே ஒரு சின்ன குடிசையில் இருந்தாங்க. இப்போ சிறப்பாக இதை கம்பீரமாக இந்த இடத்துல தோட்ட நிர்வாகம் ஒரு இடத்த கொடுத்து இதில் சிறப்பாக செய்கிறதுக்கே முதல்ல தலைவர் சூரிய அவர்கள் நன்றி. அது இல்லாமல் இந்த மக்கள் எல்லாம் தரலாக ஏறக்குறைய 1000-1500 பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி கும்பாபிஷேகம் 3 நாளாக நான் இங்கே தான் இருக்கேன். இன்றைக்கி கும்பாபிஷேகம். இந்த விஷயத்தில் நான் கலந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கோயில் நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. Imagine we go further than ever before. Imagine we turn bold ideas into real-world impact. Imagine we ask the questions that shape tomorrow. We don't wait for the future. We build it. This is where potential becomes progress, where thinkers become doers, where we're unleashing the change-makers. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள், அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.